அனுரவின் அதிமுக்கிய நகர்வு விளாடிமிர் புடினுக்கு பறந்துள்ள கடிதம். அரசு துறையை இலக்கு வைத்து அடுத்த மக்கள் சுனாமி எச்சரிக்கும் அனுர தரப்பு. 13ஆம் திருத்தத்தில் இந்தியாவின் மௌனம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. கஜேந்திரகுமார் வெளிப்படை. சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டோர் கட்டுநாயக்கவில் கைது. சாணக்கியனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, பிள்ளையான் தரப்பு எச்சரிக்கை. ஸ்பெயினுக்கு ஏதிலிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் 69 பேர் பலி. ஊழல்களுடன் செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கு விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு ஒரு பொது தினத்தை ஒதுக்கிய போது 50% மக்கள் அரசாங்க அதிகாரிகளின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசு அதிகாரிகள் எவ்வாறு கோப்புகளை மறைக்கின்றார்கள், எப்படி லஞ்சம் பெற்று வேலை பெறுகின்றார்கள் என்பது தொடர்பில் மக்கள் தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இவ்வாறு வேலை செய்யும் உத்தியோகத்தர்களின் பட்டியல் தன்னிடம் இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மக்கள் சுனாமியால் மோசமான அரசியலை துடைத்தெறிந்தது போல் அடுத்த சுனாமி அரசு துறைக்கு வரும் என குறிப்பிட்ட அமைச்சர் அந்த சுனாமியை தன்னால் உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்புரிமையை பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் PM மம்சா ரஷ்ய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை அக்டோபர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி புடினிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுப்பியதாக அவர் கூறியுள்ளார். மேலும் மற்ற பிரிக்ஸ் நாடுகளுக்கும் இதேபோன்று கோரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து நல்ல பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 3.6 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட 10 நாடுகள் தற்பொழுது பிரிக்ஸ் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதுடன் உலகின் பெட்ரோலிய உற்பத்தியில் 40% மற்றும் உலகளாவிய பொருட்களின் ஏற்றுமதியில் 25% இந்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளினால் மேற்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஹெஹ்லிய ரம்புகவெல்லவினதும் அவரது குடும்பத்தவர்களினதும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. மேல் மாகாண மேல் நீதிமன்றம் பத்திரிகை விளம்பரம் மூலம் வங்கிக் கணக்குகள், ஏனைய சொத்துக்கள் உட்பட முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 18 வங்கி கணக்குகள், 3 ஆயுள் காப்புறுதிகள் ஆகியவற்றை செயலிழக்க செய்துள்ளதுடன் கொழும்பில் 5 தொடர்மாடியொன்றையும் மெர்சிடஸ் பென்ஸ் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளது என நீதிமன்ற விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வங்கிக் கணக்குகளும் சொத்துக்களும் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தவர்களுக்கு சொந்தமானவை. மேலும் டிசம்பர் 23ஆம் திகதி முதல் 2025 ஜனவரி 3ஆம் திகதி வரை இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடக்கி வைத்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1.6 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை குறித்த தம்பதியினருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் வியாழக்கிழமை இந்தியாவிலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக தப்பி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலங்களை நினைவில் கொண்டு புதிய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3/2 பெரும்பான்மையை வழங்கிய மக்களுக்கு பட்டினியில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாடுக்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே சீரற்ற காலநிலையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் போகங்களுக்கான உரத்தை வழங்குவதற்கும் அரசாங்கம் முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்தின் குறைகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்டுவோம். அந்த வகையிலேயே தகுதியற்ற சபாநாயகர் பதவி விலகுவதற்கான உண்மைகளையும் நாட்டுக்கு வெளிப்படுத்தினோம். இவர்கள் மக்களை ஏமாற்றியே ஆட்சியை கைப்பற்றியவர்களாவர். மிக குறுகிய காலத்திற்குள் மக்களின் அதிருப்தியை பெற்றுக்கொண்ட அரசாங்கத்தை இதற்கு முன்னர் நாம் பார்க்கவில்லை. எதிர்காலம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பது எமக்கு தெரியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பில் பொய்களை சித்தரிக்கும் ரா சாணக்கியனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையின் பின்னணியில் இருந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் 5 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 5 வருட தடுப்பு காவலுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். குறித்த சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவ்வித ஆதாரமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை நிரபராதிகள் என நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது. இவ்வழக்கில் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலையானவர்களில் எமது கட்சியின் தலைவரும் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் ஒருவராவார். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னரும் அமரர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலைக்கு காரணமானவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சாணக்கியன் அடிக்கடி சித்தரித்து வசைபாடி வருவதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு அமரர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையை வைத்து சாணக்கியன் போன்றவர்கள் அரசியல் பிழைப்பு நடாத்துகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் மௌனித்தால் பெருமளவு மகிழ்ச்சியடையக்கூடிய ஒருவராக தானே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு தங்களது பிரச்சினைக்கு தீர்வாக 13வது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயினுக்கு பயணித்த படகு ஒன்று மொரோக்கோவிற்கு அருகே கவிழ்ந்ததில் 25 மாலி நாட்டவர்கள் உட்பட குறைந்தது 69 பேர் இறந்ததாக மாலி நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நிகழ்ந்தபோது குறித்த படகில் 80 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயினை அடைய முயற்சித்த ஏதிலிகளின் படகே இவ்வாறு கவிழ்ந்துள்ளது. மாலியில் வேலையின்மை மற்றும் விவசாய சமூகங்கள் மீது காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உள்ளிட்ட சஹேல் பிராந்தியத்தில் பல ஆண்டுகளாக நிலவும் மோதல்கள் காரணமாக அங்குள்ள மக்கள் ஸ்பெயினில் அடைக்கலம் கோரி வருகின்றனர். ஸ்பெயினை அடைய முயன்று கிட்டத்தட்ட 5000 புலம்பெயர்ந்தோர் கடலில் இறந்ததாக இடம்பெயர்வு உரிமைகளுக்கான குழுவான வாக்கிங் ஃபார் டஸ் தெரிவித்துள்ளது.